ஆண்டவரும் உலகத்தின் இரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு இந்த காலை வேளையிலே மகிமை உண்டாவதாக. காட்ஸ் ஃபேமிலி மினிஸ்ட்ரி தேவனது குடும்பம் ஊழியத்தின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்துகின்றோம். இந்த நாளிலும் கூட அநேக குடும்பங்களிலே அநேக தேவைகள் காணப்படுகின்றது. அநேக தேவைகளிலே இருக்கின்றார்கள். இந்த நாளிலும் நாம் ஒரு மனதோடு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் தாமே நம்முடைய ஜெபத்திற்கு பதிலை கொடுத்து அதிசயங்களை செய்ய அவர் இன்றும் ஜீவனுள்ளவராக இருக்கின்றார். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக்கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வசனத்திலே சொல்லப்பட்டபடியாக நாம் பூமியிலே 2 பேர் ஒரே காரியத்திற்காக ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது பரலோகத்திலே இருக்கின்ற நம்முடைய தேவன் அதற்கு பதிலை கொடுக்கிற தேவனாக இருக்கின்றார். இந்த நாளிலும் நாம் சில காரியங்களுக்காக ஜெபிக்கலாம். முதலாவதாக, அநேக குடும்பங்களிலே திருமணமாகி அநேக ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் அநேகர் இருக்கின்றார்கள். அவர்களுக்காக நாம் பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் தாமே நம்முடைய ஜெபத்தை கேட்டு நிச்சயமாக அதிசயங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கின்றார். இப்பொழுதும் நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலே உம்மை நன்றியோடு துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த காலை வேளையிலே நாங்கள் ஒரு மனதோடு ஆண்டவரை ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். இந்த யூடியூப் மூலமாக யாரெல்லாம் ஆண்டவரை இந்த குழந்தை இல்லாமல் ஆண்டவரை இந்த காரியத்திற்காக ஜெபிக்கின்றார்களோ, ஒருவேளை அவர்களுடைய குடும்பத்தில் யாருக்காவது குழந்தை இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை தங்களுடைய உறவினர்களுக்காக ஜெபிக்கலாம், தங்களுக்கு தெரிந்தவர்களுக்காக ஜெபிக்கலாம், ஆண்டவரே தங்களுக்காகவே ஜெபிக்கலாம். ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீ சொல்லியிருக்கிறீர் சங்கீதம் 113ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே, மலடியை சந்தோஷமான பிள்ளை தாய்ச்சியாக்குகிற தேவன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீங்க ஏசப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரை யாரெல்லாம் ஆண்டவரை அநேக ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் குழந்தைகளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களின் மீது உங்க வல்லமை கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்க ஜீவன் ஒவ்வொருவருடைய கர்ப்பத்திலும் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மருத்துவர்களால கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கலாம் ஏசப்பா. கர்ப்பம் செத்து போன சாராளுக்கே நீர் அதிசய செய்ய வல்லவராக இருக்கும் பொழுது, இந்த வேளையிலே டாக்டர்களால கைவிடப்பட்டு மருந்து மாத்திரைகளால கைவிடப்பட்ட நிலைமையில யாரெல்லாம் இப்பொழுது எங்களோடு சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ, ஒவ்வொருவருடைய கர்ப்பத்தின் மீது உங்க வல்லமை இறங்கட்டும் ஏசப்பா. உறுப்புகளை எல்லாவற்றையும் புதிதாய் மாற்றுங்க ஏசப்பா. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னீங்களே. வேதத்துல அன்னாளுக்கு சாமுவேலை கொடுத்தீங்களே, சாராளுக்கு ஈசாக்கை கொடுத்தீரே ஆண்டவரே. ஆண்டவரே, லேயாளுக்கும் ராகேலுக்கும் ஆண்டவரே பிள்ளைகளை கொடுத்து ஆண்டவரே ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்களே. அப்படியாக இந்த வேலையிலும் கூட ஏசப்பா, ஒருவேளை கல்யாணம் ஆகிட்டு ஆண்டவரே 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் கூட ஆண்டவரே ஆகி குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க ஏசப்பா. ஆண்டவரே, குழந்தை பிறக்க ஒரே ஒரு நம்பிக்கை கூட இல்லாம இருக்கிறாங்க ஏசப்பா. ஆனாலும் இந்த வேலையில ஆண்டவரே உமக்கு வல்லமை கடந்து சென்று அதிசயங்களை செய்யட்டும் ஆண்டவரே. ஒருவேளை கணவர்கள் மனைவிகளுக்காக ஜெபிக்கலாம், மனைவி கணவர்களுக்காக ஜெபிக்கலாம். யாருக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் மாற்ற உம்மால முடியும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் புதிதாய் மாற்றுங்க. இதோ நான் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று சொல்லியிருக்கிறீங்களே. புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்க, பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கு ஒரு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று வாக்கு பண்ணிருக்கீங்க. ஒவ்வொருவருக்கா ஏசப்பா அதிசயங்களை செய்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. எங்களுடைய ஜெபத்தை கேட்டு ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுத்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். சகல துதிகன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. இப்பொழுது சமாதானத்துக்காக நான் ஜெபிக்கும்படி நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். எத்தனையோ குடும்பத்தில் சமாதானம் இல்லை, குடும்பம் பிரிந்து இருக்குது, உடைந்து இருக்குது, கணவன் மனைவி குடும்பங்கள் இப்படியா நிறைய குடும்பங்கள் இப்படி பிரிஞ்சிருக்குது. இதற்காக நம்ம ஒருமனப்பட்டு இந்த நிகழ்ச்சியில் மூலிமா நீங்கள் பார்க்குற அத்தனை பேரும் ஒருமனமாக இருந்து நம்ம ஜெபிக்கும் போது தேவன் ஒரு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம், அக்க நன்றி செலுத்துறப்பா, நன்றியோடு துதிக்கிறப்பா, ஸ்தோத்தரிக்கிற ராஜா இயேசுவே, ஸ்தோத்தரிக்கிற ராஜா. அப்பா, எத்தனையோ குடும்பத்தில் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறப்பா, சமாதானம் இல்லாம ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. குடும்பங்கள் சமாதானம் உடைந்திருக்குது ஆண்டவரே. சமாதானம் இல்லாமல் எத்தனையோ குடும்பம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா சிதறடைந்து கொண்டிருக்குது ராஜா. உமக்கு ஸ்தோத்தரிக்கிற ராஜா ஆண்டவரே.
ஒவ்வொரு குடும்பத்தில் நாங்கள் ஒன்றாய் இணைந்த ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிற ஐயா. நாங்கள் ஆண்டவரே செயல்பட்டு நாங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தில் இப்போது ஆண்டவரே ஒரு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒரு சமாதானத்தை கட்டளிடும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவர் ஸ்தோத்திரம். அலங்கத்துக்குள்ள சுகமோ அரண்மனைக்குள்ள சமாதானம் என்று சொல்லி ஆண்டவரே சங்கீதம் 122 சங்கீதத்திலப்பா 7ஆம் வசனம் நீ சொல்லப்பட்டபடி அவருக்கு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஒவ்வொரு குடும்பத்திலே எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே கணவனுக்கும் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே இப்படியாக குடும்பங்கள் சின்ன பின்னமா உடைத்து குடும்ப சிதற கண்டு அடிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தினால கட்டி கடிந்து அப்புறப்படுத்தி ஒவ்வொரு குடும்பத்துகளுக்கும் ஸ்தோத்திரம் ஐயா. ஒரு சமாதானத்தை கட்டளிடும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிற உமக்கு நன்றி. உலகம் கொடுக்க கூடாத சமாதானத்தை நான் உனக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா தகப்பனே ஒவ்வொரு குடும்பத்தில் ஆண்டவரே விட்டு கொடுக்கிற ஒரு தன்மை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஒவ்வொருக்கும் விட்டு கொடுக்கிற ஒரு தன்மையை குடும்பத்தில் ஆண்டவரே உண்டாக்கி தரபடியா ஜெபிக்கிற ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஐயா. விட்டு கொடுக்கிறவன் கெட்டு போவதில்லை என்று சொல்லுங்கள் ஆண்டவரே அப்பா தகப்பனே சிறியோர் முதல் பெரியோர் வரும் ஒவ்வொரு குடும்பத்தில் சமாதானத்தை விட்டு கொடுத்து ஒவ்வொருவர் ஆண்டவரே அப்பா நீங்க சமாதானத்துக்குள்ள நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவான், புத்தி இல்லாத ஸ்திரியோ தன் கையால எடுத்து போடுவேன் என்று சொல்லிங்கள் ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இப்படியாய் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு ஆண்டவரே குணசாலியான பெண்களாய் மாறி அந்த குடும்பத்தை கட்டி காக்கிறவர்களை மாறட்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் பெரியவர் நான் பெரியவர் என்று சொல்லி ஆண்டவரே ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவரே மேட்டிமையான எண்ணங்களை வைத்துக் கொள்ளாதபடி ஆண்டவரே இப்படிப்பட்ட சிந்தனைகளை கெட்டுக்கிற பொல்லாத சத்துருடைய கிரிகளும் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு விலகி போகும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஒவ்வொரு குடும்பத்திலும் அந்த சமாதானத்தை கட்டளிடும்படியா ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நிச்சயமாகவே முடி உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி நீதிமொழிகள் 23 ஆண்டவரே 18 சொல்லப்பட்டபடியா ஒவ்வொரு குடும்பத்திலும் அந்த ஆண்டவரே நம்பிக்கை உண்டாக்கும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா. உமக்கே நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே இயேசுவே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்தில் ஆண்டவரே வியாதிகள் ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒவ்வொரு வியாதிகள் ஆண்டவரே அப்பா அந்த வியாதியில இருந்து எத்தனையோ குடும்பத்துல இருந்து ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஒவ்வொரு வியாதியில ஆண்டவரே நீங்க விடுதலை ஆக்கி தரும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. பரிகாரி ஆகிய கர்த்தர் ஆண்டவரே யாத்திராகம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 15:26 சொல்லப்பட்ட வார்த்தை ஆண்டவரே எகிப்துக்கு வரப்பட்ட வியாதியை நான் உனக்கு விடவேன் என்று சொன்னீங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வியாதியிலும் ஆண்டவரே தழும்புகளால் சுகமாக்குற வல்லமை ஆண்டவரே தொட்டு ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே எல்லா சமுதாயத்திலும் இயேசுவின் நாமத்தினால சுகம் உண்டாவதாக ஸ்தோத்திரிக்கிறோம் உமக்கு நன்றி ராஜா. உமக்கு நன்றியோட துதிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஐயா. கணவனுக்கும் மனைவிக்கும் ஆண்டவர் பிள்ளைகளுக்கும் தேவன் ஒரு சமாதானத்தை நீ கொடுத்திருக்கிறீங்களே அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் உமக்கு நன்றி ஏசப்பா. உமக்கு நன்றி. நம்மை நோக்கி கூப்பிடுறவர்கள் யாவருக்கும் ஆண்டவரே அப்பா நீங்க பதில் கொடுக்கிறீங்களேப்பா ஸ்தோத்திரம். உனக்கு அறியாதது எட்டாதமான பெரிய காரியங்களை நான் செய்வேன்னு சொன்னீங்களப்பா அப்பா. எரேமியா தீர்க்கதரிசியில சொல்லப்பட்டிருக்கிற ஆண்டவரே 33:3 சொல்லியிருக்கிற வார்த்தையின் கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளும் சோர்ந்து போகாதபடி உம்மை நோக்கி கூப்பிடட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலும் நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆசீர்வாதத்தை செழிப்பை கட்டளிடும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். தற்கொலை எண்ணங்களை தூண்டுகிற இப்படிப்பட்ட ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆவிகிற இயேசுவின் நாமத்தில் வாலிப பிள்ளைகளும் ஆண்டவரே இன்றைக்கு எங்க பார்த்தாலும் ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்களை ஈடுபட்டு கொண்டு இருக்கிற எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அவர்கள் இந்த கிரியை செய்த பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் விலகி போவதா கட்டளை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதங்களை மறக்கலை என் தேவன் செய்தருளும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிற உமக்கு நன்றி செலுத்துற ராஜா. நன்றியோட துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிற ஐயா. ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு கலங்கி தவிக்காதே அவரே உன்னை ஆதரிப்பா நீதிமான ஒருபோது தள்ளாட விட மாட்டார் என்று சொன்னீங்க ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். சங்கீதம் 55 ஆண்டவரே அப்பா தகப்பனின் வார்த்தையில சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அப்பா எல்லா பாரங்களும் உங்களுடைய சமூகத்தில் இறக்கி வைக்கட்டும் ஆண்டவரே. அவர்கள் அந்த பாரங்கள் இந்த விடுதலை தரும்படியா ஜெபிக்கிற ஐயா அப்பாவுக்கு ஸ்தோத்திர ராஜா. நீங்க அப்படியே செய்து உடைய நாமத்தை மாற்றம் மகிமைப்படும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா ஸ்தோத்திரிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்கு பயந்து வாழுகிற பிள்ளைகளை மாறட்டும் ஐயா ஆண்டவரே. கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழியில நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சொன்னீங்களப்பா அப்பா. சங்கீதம் 128:1 சொல்லப்பட்டிருக்குது அந்த வார்த்தை ஆண்டவரே உமக்கு பயந்து ஒவ்வொரு குடும்பத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா ஆண்டவரே நடத்த ஆண்டவரே அந்த கிருபைகளை தரபடியா நான் ஜெபிக்கிறேன். நீங்க அப்படியே செய்து உடைய நாமத்தை மாற்றம் மகிமைப்படும்படியா ஜெபிக்கிறேன் ஏசப்பா ஸ்தோத்திரம். என் நாமத்தினால் எதை கேட்டாலும் நான் தருவேன்னு சொன்னீங்களப்பா. பிள்ளைகள் இன்றைக்கு ஆண்டவரே இந்த நிகழ்ச்சி மூலியமா ஆண்டவரே எத்தனையோ பேர் பார்த்து கொண்டிருக்கிறாங்க ராஜா. இன்றைக்கு ஒரு விடுதலை அந்த பிள்ளைகளுக்கு
சுவாமி. ஆண்டவரே, நீர் செய்ய போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறோம் ஐயா. ஒரு மாறுதலை மாற்றுவீராக. ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா, காரியங்களை மாறுதலாய் மாறப்பட்டது போல ஆண்டவரே இயேசுவே ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே அந்த சமாதானத்தின் காரியங்களை மாறுதலை மாற்றும்படி ஆட்சேபிக்கிற ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது உங்க கரம் வைப்பீராக ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தின் மீது ஆண்டவரே உங்க கரம் வைக்கப்படுவதாக. ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நீங்க அப்படி செய்ததுக்காக நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகள் நற்சாட்சியாய் ஆண்டவரே எழும்பி நிற்க கர்த்தர் கிருபை செய்யும்படி ஆட்சேபிக்கிற உங்க சமுத்திரங்களை தாழ்த்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும். துதி கன மகிமை ஒருவருக்கு செலுத்துற இயேசுவின் நாமத்தில் கேட்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே நம்முடைய ஜெபத்தை கேட்டு நிச்சயமாக அற்புதங்களை செய்வார், சாட்சியாக நம்மை நிறுத்துவார்.